Hi friends, welcome to our MIYAV'S channel. Meow meow. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப சூப்பராக சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 3 லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம். வாவ், சூப்பர்ல! ஒரே நேரத்தில் 3 லாங்குவேஜா? இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ், ரொம்ப 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 ஈஸி தாங்க ஒரே நேரத்தில் 3 லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியாச்சு, லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோன்னு சொல்லியாச்சு. ஆனால் என்ன லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோன்னு சொல்லலையே அப்படி தானே யோசிக்கிறீங்க. கேட்ச் பண்ணிட்டு பார்த்தீங்களா? என்னென்ன லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், மலையாளம். என்னென்ன லாங்குவேஜ்? தமிழ், இங்கிலீஷ், மலையாளம். ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு பேசிக் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோவில் கலர்ஸ், ரிலேஷன்ஷிப் இதுக்கெல்லாம் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எப்படி சொல்லலான்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கிளாஸுன்றனால நம்ம இப்போது பேசிக் வேர்ட்ஸ் தமிழில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, மலையாளத்தில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அண்ட் இங்கிலீஷில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்றத 3 லாங்குவேஜ் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் நான். நான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மலையாளத்தில் எப்படி சொல்லுவோம்னா ஞான். எப்படி சொல்லுவோம்? ஞான். ஞா ஞா நீ நீ சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஞா வேர்டு ஞான். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா ஐ. நீங்கள். 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 ஙா ஙா நீங்கள். இங்கிலீஷில் யூ. நெக்ஸ்ட் எடு. அந்த பேனா எடு, பென்சில் எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி மலையாளத்தில் சொல்லுவோம் அப்படின்னா எடுக்கு. எப்படி? எடுக்கு. எடுக்கு. டேக். டேக். கொடு. அந்த பென்சில் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கொடுக்கு. கொடுக்கு. கிவ். 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 தாத்தா. தாத்தா, நம்ம எல்லாருக்கும் தாத்தா இருப்பாங்க இல்லையா, தாத்தா எப்படி மலையாளத்தில் கூப்பிடுறாங்க அப்படின்னா முத்தஷன். முத்தஷன். ஷ முத்தஷன். இங்கிலீஷில் கிராண்ட்பா. கிராண்ட்பா. வீடு. வீடு. மலையாளத்தில் ஆல்சோ வீடு. வீடு. ஹவுஸ். ஹவுஸ். நான் போகிறேன். போகிறேன்னு சொல்லணும். நான் வெளியே போகிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மலையாளத்தில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா போகுன்னு. போகுன்னு. ஐம் கோயிங். கோயிங். வேலை. வேலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மலையாளத்தில் ஜோலி. ஜோலி. ஒர்க். ஒர்க். பண்ணியிருக்கேன். நான் இந்த வேலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி மலையாளத்தை சொல்லுவோம் அப்படின்னா செய்துட்டிண்டு. ஞான் செய்துட்டிண்டு. ஹாவ் டன். ஐ ஹாவ் டன் திஸ் ஒர்க். நான் இந்த வேலையை பண்ணியிருக்கேன் சொல்லுவோம் இல்லையா, ஹாவ் டன். பண்ணலை. நான் பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செய்துட்டில்ல. நான் பண்ணலைன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? செய்துட்டில்ல. செய்துட்டில்ல. டிட் நத்திங். டிட் நத்திங். நம்ம யாராச்சும் வரப்போ வணக்கம் சொல்லுவோம். நம்ம கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி மலையாளத்தில் சொல்லுவோம் அப்படின்னா நமஸ்காரம். 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 ஹலோ. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஹலோ. வாங்க. வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி மலையாளத்தில் சொல்லுவோம்னா வெரு அல்லது வருகா. வெரு இல்லை அல்லது வருகா. இங்கிலீஷில் வெல்கம். வெல்கம். சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பரயுகா. சொல்லுங்க எப்படி சொல்லுவோம்? பரயுகா. பரயுகா. டெல். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? டெல். கூறினார். அவர் அதை கூறினார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி சொல்லுவோம் மலையாளத்தில்? പറഞ്ഞു. அவர் அது പറഞ്ഞു. செட். செட். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? செட். ஓகே ஃபைன். நம்ம இப்போ கற்றுக்கிட்ட சின்ன சின்ன வேர்ட்ஸ் வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்றது பார்க்கலாமா? ஓகே. நான் என் தாத்தாவின் வீட்டிற்கு செல்கிறேன்.
நான் என் தாத்தாவின் வீட்டிற்கு செல்கிறேன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தாத்தா அப்படின்னா என்னன்னு வேர்ட் சொல்லியிருக்கோம், முத்தശ്ശൻ. நான்னா என்ன சொல்லியிருக்கோம், ஞான். வீடுன்னா வீடு. செல்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், போகுന്നോ. ஓகே, சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? அப்போது எப்படி மலையாளத்தில் சொல்லுவோம், ഞാൻ എൻ്റെ മുത്തശ്ശൻ്റെ വീട്ടിലേക്ക് പോകുന്നു. மறுபடியும் சொல்கிறேன், ഞാൻ എൻ്റെ മുത്തശ്ശൻ്റെ വീട്ടിലേക്ക് പോകുന്നു. ഞാൻ എൻ്റെ മുത്തശ്ശൻ്റെ വീട്ടിലേക്ക് പോകുന്നു. ஓகே ஃபைன். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், I am going to my grandpa's house. I am going to my grandpa's house. Fine. Second one. எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? എന്തൊക്കെയുണ്ട്? மலையாளத்தில் എന്തൊക്കെയുണ്ട് அல்லது சுகானோ. அல்லது எப்படி சொல்லுவோம், சுகானோ. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், how are you? How are you? Okay, fine. Third one. நான் இந்த வேலை பண்ணியிருக்கேன். நான் இந்த வேலை பண்ணியிருக்கேன். மலையாளத்தில் எப்படி சொல்வோம், நான் ഈ ജോലി ചെയ്തിട്ടുണ്ട്. இந்தன்றது மலையாளத்தில் எப்படி சொல்வோம்னா இ. ஓகே, நான் இந்த வேலை பண்ணியிருக்கேன்றத எப்படி மலையாளத்தில் சொல்வோம், நான் இ ஜோலி. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், வேலைன்னா என்னது, ஜோலி. சரி, பண்ணியிருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்லுவோம், ചെയ്തിട്ടുണ്ട്. அப்போ எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம், ഞാൻ ഈ ജോലി ചെയ്തിട്ടുണ്ട്. ஓகே ஃபைன். இங்கிலீஷில் எப்படி சொல்வோம், I have done this work. I have done this work. எப்படி சொல்வோம், I have done this work. சூப்பர். ஃபோர்த் ஒன். நான் ஒன்றுமே பண்ணலை. நம்ம ஏதாச்சும் அம்மா தப்பு பண்ணி கேட்டேன்னு சொல்லுவோம், ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, அதுக்கு எப்படி மலையாளத்தில் சொல்லுவோம், ഞാൻ ഒന്നും ചെയ്തിട്ടില്ല. ഞാൻ ഒന്നുമേ ചെയ്തിട്ടില്ല. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், I did nothing. I did nothing. Very good. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி சொல்லுவோம், நீங்கள் சொல்வீங்களா. அதுக்கு எப்படி மலையாளத்தில் கேட்போம், நீங்கள் പറയുമോ. எப்படி கேட்போம், நீங்கள் പറയുമോ. எப்படி கேட்போம், நீங்கள் പറയുമോ. will you tell. இப்படி இங்கிலீஷில் கேட்குறது, will you tell. எப்படி கேட்போம், will you tell. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் செய்ய மாட்டேன். அதுக்கு எப்படி மலையாளத்தில் சொல்லுவோம், ഞാൻ ചെയ്യില്ല. I won't do. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், I won't do. ஓகே ஃபைன். நம்ம இப்போ கற்றுக்கிட்ட சின்ன வேர்ட்ஸ் வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது கற்றுக்கிட்டோம் இல்லையா? இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஐ ஆல்வேஸ் ரெடி டு கிளியர் யுவர் டவுட்ஸ். ஒரே வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு போர் அடிச்சிருன்றது எனக்கு தெரியும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சீக்கிரமாக மலையாளம், இங்கிலீஷ், தமிழ் 3 லாங்குவேஜும் கற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.